பெரியாழ்வார் யசோதை காகத்திடம் கெஞ்சி கொண்டிருக்கிறாள். கொஞ்சம் அப்படியே வா, அழகு காமிச்சேன்னா கிருஷ்ணன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நேரமா பார்த்து அவன் குழலை வாரி விட்டு விடுவேன் என்று நாமும் மானசீகமா கையில சீப்போட காகத்திடம் அக்கா காய் அக்கா காய்னு கூப்பிட்டா அது கிருஷ்ணனுக்கு மேல இடக்கு பேசின்னு இருக்கு அந்த காகம். அது சொல்றது அதெல்லாம் இல்ல, கடந்த 4 பாசுரம் சொன்ன வரைக்கும் எல்லாம் சரிதான். சரி, குழந்தைக்கு தலைவாரணும், அதுக்கு ஒரு காகம் வேணும், எல்லாம் சொல்றேன், எல்லாம் சரிதான். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, அந்த காகம் ஒரு கேள்வி கேட்டுதான். சாமான்யமான உலகியல் குழந்தைன்னா அதுக்கு தலை கலைஞ்சிருந்தாலோ அப்படி இப்படி அலைஞ்சாலோ நன்னா இருக்காது. அதுக்கு அழகா பின்னணும், படிய வாரணும், அப்பதான் குழந்தைக்கு நன்னா இருக்கும். சரி, இது சாதாரண குழந்தையா? தெய்வ குழந்தை தானே. காகம் சொல்லிடுது, இவன் பரமாத்மா, இவன் பகவான், இவன் சர்வேஸ்வரன். இவனுக்கு தலைய பின்னினா 1 மடங்கு அழகுன்னா, பின்னாம லூஸ் ஹேரா ஃப்ரீ ஹேரா விட்டா 100 மடங்கு இன்னும் அழகு. ஏன்னா கிருஷ்ணனுக்கு எல்லாம் அழகு, அது நமக்கு பொருந்தாதுங்கிறது வேற விஷயம். அவனை பொறுத்தவரை அப்படியே அந்த குழல் கற்றைகள்லாம் தனியா அலைந்து அசைந்து கொண்டிருந்தால் அதுவும் தனி அழகுதானே. அதனால காகம் சொல்லிடுத்து தலைய பின்னாம விட்டுடேன்னுது. பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னாலாம், பாரு, பொறுப்பான அம்மா அப்படி விடக்கூடாது. அவனுக்கு தலையை அப்படியே விட்டாலும் அழகுதான். நான் அப்படியே விட்டா என்ன ஆகும் தெரியுமா? அந்த அழகை பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சுடுவா. அவ்வளவு அழகு தெரியாம குறைக்கிறதுக்காக ஒரு பக்கம் பின்னி விட்டுதான் ஆகணும், தலையை வாரி விட்டுதான் ஆகணும். 2, ஒரு பொறுப்புள்ள தாய் என்று இருக்கும்போது பாக்குறவாள்லாம் என்ன பேசுவா, என்ன யசோதைக்கு இந்த குழந்தைக்கு தலைவாரி கூட கூட நேரம் இல்லையா, கேட்டா இப்படி இருந்தாதான் அழகா இருக்கும்னு சொல்லி விட்டுடுறாளே, அப்போ யசோதைக்கு பொறுப்பு இல்லையான்னு 4 பேர் பேசுவா இல்லையா? அதுக்கும் நாம இடம் கொடுக்க கூடாது. இவன் மாடு மேய்க்கிறேன், அங்க போறேன் இங்க போறேன்னு போவான். போனான்னா அத்தனை புழுதியையும் அவன் தலையில தான் மொத்தமா அப்பிண்டு வருவான். இப்ப இதெல்லாம் நாம எடுத்து சிடுக்கெல்லாம் எடுத்து தலையை சரி பண்ணி விட வேண்டாமா? ஏன்னா இவன் மாடு மேய்ச்சிட்டு வந்தான்னா மொத்த புழுதியும் அவனோட தலையில தான் இருக்கும்னா. உடனே காகம் சொன்னுதான், இல்ல, மாடு மேய்க்கிற பையன்னா அப்படித்தானே இருக்கும், அதுதானே ஒரு அடையாளம். அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொன்னா, ரொம்ப உயர்ந்த பகவானா இருக்கானே, அவனுடைய திருமுடி போய் இப்படி செடுக்கு பிடிச்சிருந்தா அதை நாம பார்த்துன்னு சும்மா இருக்கலாமா? நாளைக்கு அவன் திரும்ப புழுதியோட வந்தா என்ன பண்ணுவ? இன்னைக்கு புழுதி இருந்தா என்ன பண்ணுவ? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு ஓடாத. நாளைக்கும் புழுதியோடு தான் வருவான், நாளைக்கும் தலைவாரணும். அப்ப என்ன பண்ணணும்னா நீதான் நாளைக்கும் வரணும்ட்டா. இந்த பாட்டு பாருங்க, சேர்த்து அப்ளிகேஷன் போட்டாச்சு. நீ மட்டும் வம்பு பண்ணேன்னு வச்சுக்கோ, கிருஷ்ணன் கைக்கு பின்னாடி சக்கரம் ஒழிச்சு வச்சுட்டு இருக்கான். சக்கரத்தை ஏந்திய பகவானுடைய குழலை வாருவதற்காக அழைக்கிறேன். யாரெல்லாம் எதிர்த்து நிக்கிறாளோ வம்பு பண்றாளோ அவளெல்லாம் சக்கராயுதத்தால தண்டிச்சிருவான். காகமே, நீ இப்படி ஏதாவது பண்ணேன்னு வச்சுக்கோ, நேரா சக்கராயுதம் தான் உங்ககிட்ட பேசும். ஜாக்கிரதை, ஒழுங்கா வந்து கோஆபரேட் பண்ணு, ஒத்துழைச்சுடு. கிருஷ்ணனுக்கு ஒவ்வொரு நாளும் குழல் வாருவதற்கு நீதான் வர வேண்டும்ங்கிறா.